அப்போ நீ என்ன தள்ளி விடல? என் மனசாட்சி சத்தியமா சொல்றேன். இல்ல நீங்க யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் சத்தியம் பண்றேன். சத்தியமா நான் உங்களை தள்ளி விடல மேடம். உங்களை தள்ளி விடணும்னு நான் எப்படி மேடம் நினைப்பேன்? இது வரைக்கும் நான் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் மேடம். எல்லாத்தையும் நியாய தர்மத்துக்கு உட்பட்டு தான் சரி பண்ணிருக்கேன். மனசாட்சிக்கு விரோதமா நான் நடந்துக்கிட்டதே இல்லை. பாட்டி, உள்ள வசுந்தராவ பொரிச்சு தாளிச்சு அனுப்ப போறாங்க. வெளியில வந்ததும் துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறா பாரு. அப்படி ஓடினவள தானடி போய் இவங்க இழுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு விரிசல உண்டாக்குனா அப்படியே வெல்டு வச்சு சரி பண்றதுக்குன்னே இங்க ஒரு கும்பலே இருக்குது. கேடு கெட்டவங்க இருக்கிற இடத்துல நல்லது எப்படி நடக்கும்? உத்தமன், அம்மா வசுவை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. உள்ள அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியல. தம்பி, வசு மேடத்தை பார்த்த உடனே அம்மா மனசு கரைஞ்சிரும். நிச்சயம் நல்லதே நடக்கும், பயப்படாதீங்க. சரி, நீ சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்ற வேலைய நீ செஞ்சு காட்டு. அப்பதான் நீ என்ன தள்ளி விடலன்னு நான் நம்புவேன். ஓகே மேடம், நான் உங்களை தள்ளி விடலன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சத்தியம் பண்ணி கொடு. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என் கூட வா. வராடி, பாரு பாரு. நம்ம வீட்ல கொஞ்ச நாளாவே நிறைய பிரச்சனைங்க நடந்துருச்சு. அது என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. ஐயோ முதலாளியம்மா, அந்த பாரத்தை தூக்கி அப்படியே என்கிட்ட கொடுங்க. மூக்கு முட்டை பிரியாணி அப்படியே வெளுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், பாரம்லாம் அப்படியே இறங்கி போயிடும். பாட்டி, இத பாரு அர்ஜுன், நடந்தது நடந்து போச்சு. இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த வேலையே ஓடாது. நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா எனக்காக ஒண்ணு பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா, உடனே செய்யறோம். ஆமா அத்தை, எங்களுக்கு அதை தவிர வேற என்ன வேலை இருக்கு? அர்ஜுன் இனியா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பாத்தியா பாட்டி, நான் சொன்னல, அத்தனா அத்தைதான். என்ன அம்மா பழைய ஃபார்முக்கு திரும்ப வர்றாங்க? என்ன நடந்துச்சு? வசு முகத்துல எந்த ரியாக்ஷனையும் காணோம். இத பாரு அர்ஜுன், உன் கல்யாணத்தை ஏன் சார்பா முன்னாடி இருந்து நடத்த போறது வசுதான். என்னடி நடக்குதுங்க? என்ன வசு? அம்மா, நான் என்ன சொல்ல? அர்ஜுன், யாரும் எதுவும் பேச வேண்டாம். எதையும் கேக்குற நிலைமையில நான் இல்ல.
என் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க எல்லாரும் போலாம். அம்மா நான் போன்னு சொன்னா போகணும். அது உனக்கும் சேர்த்துதான். போங்க எல்லாரும். வா 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 வா. என்ன அர்ஜுன்? மா ஏமா இந்த மாதிரி பண்றீங்க? நான் என்ன பண்ணிட்டேன் அர்ஜுன்? மா கல்யாணங்கிறது ஒருத்தவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமா. அது அவங்களுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சாதாமா அவங்க வாழ போற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா. அர்ஜுன், நீ யார மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா புரியுது. அதே சமயம் அம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன். அதையும் நீ யோசிச்சு பாரு. நீங்க எனக்கு நல்லதுதாம்மா பண்ணுவீங்க. ஆனா என்னோட கல்யாண விஷயத்துல மட்டும் ஏமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? நான் உங்க பேச்சை இதுவரைக்கும் மீறினதே இல்லம்மா. அதே சமயம் நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணுமா. இத பாரு அர்ஜுன், எனக்கு எல்லாமே புரியுது. இந்த கல்யாண விஷயத்துல நான் பிடிவாதமா இருக்கேன்னு நீ சொல்ற. ஆனா ஓ மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கல்யாண விஷயத்துல தடுமாற்றம் இருக்கவே கூடாது. அம்மா சொல்றத கேளு. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இல்லம்மா, எனக்கு இனியா விட வசுதான் பொருத்தமா இருப்பாமா. அர்ஜுன், நடந்ததெல்லாம் நீ பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பேசுற? வசு 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. அவ என்ன தள்ளி விட்டது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அவளை எப்படி என் மருமகளை ஏத்துக்கணும் நீ சொல்ற? அவ உங்களை தள்ளி விட்டான்னு நீங்க தான் உங்க மனசுக்குள்ள கற்பனைய வளர்த்து வச்சிருக்கீங்கம்மா. அது உண்மை இல்லைன்னு உங்க மனசு ஏத்துக்க மறுக்குதுமா. எப்பவுமே உண்மை மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடும் அர்ஜுன். மா இல்லம்மா, வசு என்ன விரும்புறாமா. பாவம் அவ. தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்கம்மா. பாவம் புண்ணியம் பாக்குற விஷயம் இது இல்லப்பா. அப்படி பாக்குற ஆளும் நான் இல்ல. இது உனக்கே தெரிஞ்சிருந்தோம் நீ வசுவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்க. வேண்டாம் அர்ஜுன், இனி அதான் உனக்கு நல்ல சாய்ஸ். மனசுக்குள்ள உனக்கு எந்த ஊசலாட்டமும் வேண்டாம். இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி என் மனசுல தடுமாற்றம் ஊசலாட்டம் இதெல்லாம் இருக்குன்னே வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு நிலைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஓ மனசுல நினைக்கிறத நீ சாதிக்கணும்னு பாக்குற அதான அர்ஜுன்? அப்பா இல்லாத ஒண்ணு எந்த கஷ்டமும் தெரியாம நான் வளர்த்தேன். ரொம்ப வருஷம் நீ என்கிட்ட பேசாமே இருந்த. அப்பெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாள் நீ மாறி வருவேன்னு நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே உன்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டது நான் தான். ஆனா இப்ப என்னன்னா என்னையே நீ எதிர்த்து பேசுற. கல்யாணமே வேண்டாங்கிற. அம்மா 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 என்னம்மா ஆச்சு? அம்மா ஏய் ஏய் அம்மா அம்மா ஏய் ஏய் அம்மா அம்மா. என்னடி இது? ஏன் இப்படி சத்தியம் பண்ண? எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னம்மா நீ இப்படி அவசரப்பட்டுட்டியம்மா? நான் அவசரப்படல, நிதானமா யோசிச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மேடம் என்னோட நேர்மையவே சந்தேகப்பட்டுட்டாங்க. என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நம்ம மேல தப்பு இல்லைங்கிறப்போ எதுக்காகம்மா நிரூபிக்க முயற்சி பண்ணணும்? இந்த விஷயத்துல அர்ஜுனோட அம்மா தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இனியாவ அர்ஜுனுக்கு கட்டி வைக்கணுங்கிறதுக்காக உன் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. வசு, என்னடி இது? உன் காதலுக்கு எத்தனை விதத்துல தான் சோதனை வரும்? எல்லாம் கை கூடி வந்துருச்சுன்னு நாங்க நினைக்கிறப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு வசு. என்ன நான் ப்ரூவ் பண்ணியே தீர வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிட்டாங்கம்மா. எல்லார் முன்னாலேயும் என்ன லாக் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ என் தரப்ப விளக்கி சொல்லியும் கூட
மேடத்தை என்னால கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அதுக்கு இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு வருவியா? என்னம்மா புரியாம பேசுற? காதலுங்கிறது என் ஒருத்தி சம்பந்தப்பட்ட விஷயம்மா. ஆனா நேர்மைங்கிறது நம்ம குடும்பத்தோட சம்பந்தப்பட்டது. என்ன அவங்க கொலைகாரின்னு சொல்ல வரப்போ நான் அப்படி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்னோட காதலை விட்டு கொடுத்தே தீரணும்னா எனக்கு வேற வழி தெரியல. வசு, வசு, என்னடி இப்படி சொல்லிட்ட? அதுக்காக காதலை விட்டு கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணுவியா? பாவம் அர்ஜுன் தம்பியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? யோசிச்சம்மா. அர்ஜுனே நீ எனக்கு மனைவி ஆகுங்கிறாரு. ஆனா அவரோட அம்மா நீ வரைக்கும் இல்லாதவ கொலை பண்ண கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாரு. இந்த பழியில இருந்து வெளியே வந்து என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுல மட்டும்தான் என் எதிர்காலமே இருக்கு. அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இல்ல வசு, நீ அவசரப்பட்டுட்ட வசு. இல்லம்மா, நான் அவசரப்படல. அவங்க அம்மாவை நான் கொலை பண்ண பார்த்தேங்கிற அந்த கொலை பழியோட நான் எப்படிமா அங்க வாழ முடியும்? வாழ்க்கைங்கிறது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. பாவம் அர்ஜுன், ஒரு பக்கம் அவரோட அப்பா அம்மா, இன்னொரு பக்கம் நான். அவரை என்னதாம்மா பண்ணுவாரு? அதான் வசு, அதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அர்ஜுன் சார், டாக்டர் அம்மாவுக்கு பிபி அதிகமாயிருக்கு. அதனாலதான் மயக்கம் போட்டிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவாங்க. சரி டாக்டர். அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. கொஞ்சம் எந்த சிச்சுவேஷன்லயும் அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது. இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு அது நல்லதும் இல்ல. கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு இருந்தவங்க ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு மன நிம்மதி முக்கியமா தேவை. நல்லபடியா பாத்துக்கோங்க. சரி டாக்டர். ம். இனியா வாங்க டாக்டர். ம். அம்மா, அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நான் அர்ஜுன் வந்திருக்கேம்மா. கண்ணை திறங்கம்மா. அர்ஜுன் அழாதப்பா. அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுப்பா. சாரிம்மா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய பேசிட்டோன்னு தோணுதுமா. என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சோன்னு ரொம்ப கில்ட்டியா இருக்குமா. ஐ எம் ரியலி சாரிம்மா. நீங்க எனக்கு வேணும். எப்பவும் என் பக்கத்துல இருக்கணுமா. நீ கவலைப்படாத அர்ஜுன், எனக்கு எதுவும் ஆகாது. நீ ஆசைப்படுற மாதிரியே நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன். நான் உன் கல்யாணத்தை பார்க்கணும். மாலையும் கழுத்துமா நீ மனவரையில உட்கார்ந்து இருக்கிறத நான் என் கண் குளிர பார்க்கணும்.
அத பார்த்துட்டு தான் நான் என் கண்ணை மூடுவேன். ஏம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்கம்மா. உங்க அப்பாவுக்கு பிறகு எனக்கு உலகமே நீயும் ஆனந்தும் தான் அர்ஜுன். உங்களுக்காகவே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அத தவிர எனக்கு வேற என்ன ஆசை இருக்க முடியும்? புரியுதும்மா. நீங்க தாம்மா எங்களுக்கு எல்லாமே. மனச போட்டு குழப்பிக்காதப்பா. எந்த அம்மாவுமே தான் பையன் சந்தோஷமா வாழணும் தான் நினைப்பா. அப்படி இருக்கிறப்போ நான் உனக்கு தப்பான ஒரு பொண்ண பாப்பனா? அர்ஜுன், இனி அதான் உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமான பொண்ணு. ஏன்னா அவ உனக்குன்னு கடவுள் அனுப்புனவ. உன் உயிரை காப்பாத்தி அவளுக்கு நீதான்னு முடிவு பண்ணவ. இனியாதான் உன் மனைவிங்கிறது நான் எடுத்த முடிவில்ல, அந்த கடவுள் எடுத்த முடிவு. கல்யாணங்கிறது கடவுள் அமைச்சு கொடுத்த மேடன்னு சொல்லுவாங்க. ஓ விஷயத்துல அது 100க்கு 100 உண்மை. நீ இனியாவையே கல்யாணம் பண்ணிக்கோ அர்ஜுன். அதுதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. என்ன அர்ஜுன், என்ன யோசிக்கிற? சரிம்மா, உங்க விருப்பம் அதுவா இருந்தா நான் மறுக்கலாமா? நான் இனியாவே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ப்ராமிஸ்? அர்ஜுன், ப்ராமிஸ் பண்ணுப்பா. ப்ராமிஸ்மா. என்னடி இங்க இவங்க யாரையும் காணோம்? டேய் தொம்பி, 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 தொம்பி. ஏய், என்னடி அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருக்க? கையில ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்கேனேன்னு பாக்குறியா? வெயிட்டான நல்ல விஷயம் சொல்லும் போது ஸ்வீட் பாக்ஸோட தான் வரணும். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு முதல்ல நடைய கட்டுங்க. என்னது நடைய கட்டுறதா? ஓஹோ, நடைய கட்டினா அப்புறம் இப்படி தாண்டி நடக்கணும். பாட்டி சும்மா இரு பாட்டி. அது கூட இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க, அப்புறமா சொல்றேன். ஏய் இருடி, இப்படிதான் விஷயத்த சுருக்கமா சொல்லுவியா? இரு, அப்படியே நீட்டி முழக்கி சொன்னாதானடி நல்லாவே இருக்கும். இங்க பாருடி, இன்னைக்கு அர்ஜுனோட அம்மா அப்படியே மயக்கமாகி தமால்னு கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டா? அப்புறம் என்ன நோப்புறம்? நான் இங்க என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பேச்சு மூச்செல்லாம் நின்னு போய் டண்டனக்கா டனக்கனக்கான்னு ஆயி போச்சுடி. இது சொல்றதுக்கு தான் ஸ்வீட்டோட வந்திருக்கீங்களா? ஐயய்யய்ய இரு, நான் இன்னும் முடிக்கவே இல்ல. அதுக்கப்புறமா டாக்டர் வந்தாரு. அவர் அப்படியே கை காலெல்லாம் புடிச்சு பாத்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் வந்துருச்சு, அதனாலதான் ரத்த ஓட்டம் அப்படியே மூளைக்கு போகாம முழங்காலோட அப்படியே நின்னு போச்சுனாரு. இது இப்படியே போனா வீல் சேர்லயே கண்ணம்மா பேட்டைக்கு உருட்டிக்கிட்டே போக வேண்டியதான்னு சொன்னாரு. உடனே இந்த அர்ஜுன் தம்பி ஐயோன்னு அம்மா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு அப்படியே காலை புடிச்சுக்கிட்டு, ஆத்தா ஆத்தா உன் மனசு கோணாம நான் நடந்துக்கிறேன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டே, ஓ விருப்பம் தான் ஏன் விருப்பம், இனி அவ கட்டிக்கிட்டு நான் குடுத்தனம் நடத்துறேன்னு அவன் ஆத்தா கையில அப்படியே அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான். ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கேடி. எங்கடி உன் சீமந்த புத்திரி?
ஓ சனிக்கிழமை அதுவுமா உனக்கு பதிலா உண்டை கட்டி வாங்குறதுக்கு பெருமாள் கோயிலுக்கு அனுப்பியிருக்கிறியா? அவ உள்ளதான் இருக்கா, அவ கேட்கணும்னு தானே இப்படி சத்தமா பேசுறீங்க? ஆட எப்படி கண்டுபிடிச்ச? என்ன பண்றது, நீ உப்பு விக்க போனா மழை பெய்யுது, பொறி விக்க போனா காத்து சுறுசுறுன்னு அடிக்குது. நீ வேணும்னா ஒண்ணு பண்ணுடி, குடும்பத்தோட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு வடமாலை சாத்திட்டு நல்லா வேண்டிக்கங்க. அப்பவாவது இந்த குடும்பம் விளங்குதான்னு பாப்போம். இது பாருங்கம்மா, கடுப்பேத்தாம முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, அப்புறமா ஏதாவது சொல்லிடுவேன். உனக்கே ரோஷம் வந்துருச்சா? இனியா, என் தம்பி பொண்டாட்டிக்கு புசுக்குன்னு கோவம் வந்துருச்சு. நாம போலாம். இரு பாட்டி, ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏய், டப்பாவோட குடண்டி. இங்க பாரு துளசி, ஏற்கனவே உன் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகர் ஃபேக்டரி இருக்குது. அதனால இந்த ஸ்வீட்லாம் நீ தின்னுடாத, புட்டுக்கு வேடி. அப்புறமா ஊன்னு சங்கு ஊதுறதுக்கு கூட உன் புருஷன்கிட்ட காசே கிடையாது. உன் பொண்ணு கிட்ட கூட அவ பாக்காதத பார்த்த மாதிரி அபக்கு அபக்கு அபக்குன்னு தின்னுவாடி. இந்த கொண்டா கொண்டா இந்த வேண்டாம் போல இருக்கே. சரி வாடி போல. தேங்க்யூ, போல வா.